மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உங்கள் தொகுதியில் வெற்றியை நழுவவிட்டால் உங்கள் அமைச்சர் பொறுப்பே நழுவிவிடும் என மக்களவைத் தேர்தலை ஒட்டி அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் கேட்கலாம். பாஸ்கர், மேலும் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க பாஸ்கர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக முழு அளவில் தயாராகி வருகிறது. தொகுதி வாரியாக நிர்வாகிகள் கூட்டம் என்பது நடத்துவதற்குண்டான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டுதான் மாவட்ட அமைச்சர்களுக்கு காரணம் என்னன்னா, மாவட்ட அமைச்சர்கள் பல்வேறு இடங்கள்ல மாவட்ட செயலாளர்களாகவும் இருக்கிறார்கள். அமைச்சர்களுக்கு பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டு அவர்களும் அரசு சார்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தினாலும் அதே நேரத்துல திமுகவினுடைய செயல்பாடுகளும் முக்கியத்துவம் பெறுவதாக இருக்கிறது. அந்த வகையில மாவட்ட அமைச்சர்கள், மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சர்கள் ஆகியோர் மாவட்டத்துக்குட்பட்ட தொகுதியில திமுகவினுடைய சாதக பாதங்கள் அம்சங்கள் குறித்து ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழுவோடு ஆலோசனை செய்ய வேண்டும் என்று திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் 40, அதாவது தமிழகம் மற்றும் புதுவையோடு சேர்த்து 40 தொகுதியிலும் வெற்றியை உறுதி செய்யும் நடவடிக்கையில ஈடுபட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த 40 தொகுதி வெற்றி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மாவட்டத்துக்கு பொறுப்பு மாவட்டத்தினுடைய அவர்கள் தான் அமைச்சர்கள் வெற்றி தோல்வி குறித்து அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். உங்கள் தொகுதியில வெற்றியை நழுவிவிட்டால் உங்கள் அமைச்சர் பொறுப்பை நழுவிவிடும் என்பதைத்தான் ஒரு சூசகமாக சொல்லியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு தொகுதியினுடைய வெற்றியும் மிக மிக முக்கியம் என்பதை திமுக தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த தொகுதியில கூட்டணிக்கு கொடுக்க வேண்டாம், அந்த வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என்பதெல்லாம் கூறக்கூடாது. அனைத்து தொகுதியிலும் நான் தான் வேட்பாளராக நிற்கிறேன் என்பதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும். திமுக மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியினுடைய செயல்பாடுகளின் அடிப்படையாக இந்த முழுமையான வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். ஆட்சியினுடைய சாதனைகளை முன்னிலைப்படுத்தி அதன் அடிப்படையில தான் வாக்குகளை சேகரிக்க வேண்டும். கூட்டணி கட்சியோடு ஒருங்கிணைந்து செயல்பாடுகள் அமைய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். இது மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக பார்க்கப்படுகிறது. அமைச்சருடைய செயல்பாடுகள் குறித்தும் அதே நேரத்தில் திமுகவினுடைய சாதகபாத அம்சங்கள் எல்லாம் உள்ளடக்கியதாக அவருடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். உடனடியாக இந்த கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்வதற்குண்டான நடவடிக்கையும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழுவோடு கலந்து ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும். 40 தொகுதியிலும் வெற்றியை உறுதி செய்யும் வகையில அமைச்சருடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்களுக்கு வலியுறுத்தியதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.